வணக்கம். ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் எடிட் பண்ணுவீங்க, வீடியோ எடிட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ ஒரு உயிரினத்தையே எடிட் பண்ணி வைரஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்ன இந்த வைரஸ் பண்ண போகுது அப்படின்னா, நான் சொல்கிறது சாஃப்ட்வேர் வைரஸ் இல்லை, சளி பிடிக்க போகிற வைரஸ். யாருக்கு சளி பிடிக்க போகுதுன்னா பாக்டீரியாவுக்கு. இந்த வைரஸ் பாக்டீரியாவை கொல்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். இதை பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவை கொல்றதுக்கு ஏன் வைரஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக ஆன்டிபயோட்டிக்ஸை உட்கொண்டு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமானதுனால பாக்டீரியாவை ஈஸியாக கொல்ல முடிய மாட்டேங்குது மாத்திரைகளால். அதனால ஒரு புது வைரஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வைரஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பாக்டீரியாவை கொல்ல போகுது. மாத்திரையால் சாக முடியாத பாக்டீரியாவை கொல்ல போகுது. அதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா, இது கொரோனா மாதிரி ஒரு புது வைரஸை இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி மனித குலத்தையே அழிச்சிட முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி தவறான கைகளுக்கு மட்டும் கிடைச்சா போதும், ஒரு சின்ன வைரஸ்னால மொத்த மனுஷங்களையும் அழிச்சிடலாம். அந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்குது. அந்த கான்சியஸோடு நம்ம இதை அணுகணும். ஆனால் டெக்னாலஜி வளர்ச்சி அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இது எப்படி ப்ளே அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.